இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. என் தங்கச்சியை வயிறு எறிய வச்சுட்டல்ல, ஒவ்வொரு நாளும் நெருப்புல எரிய வைக்கிறேன் இரு. மல்லி, இங்க பாருமா, எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் வேணும். என்னென்ன? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன்? அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி கேட்டேன்? ஒரு தடவைக்கு பல தடவை உங்ககிட்ட வந்து நான் கேட்டேனா இல்லையா? அப்பவே உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நான் விஜய் தான் விரும்புறேன், நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும்னு சொல்லிருக்கலாமே. இதான் தலையெழுத்து, நானும் ஒதுங்கி இருப்பேனேமா. என்ன நீ இப்படி அவமானப்படுத்திருக்க வேண்டாமே. யோ, இப்ப என்னையா பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணம் நடக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னல, அவ எப்படியா மனசுல இருக்கிற உண்மையை சொல்லுவா? நாகு, தயவு செய்து குறுக்க பேசாத. நான் மல்லி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லு மல்லி, ஆசாசியா நான் பார்த்த மாப்பிளைய என் தங்கச்சி கட்டிக்க போறாளேன்னு எல்லா வேலையும் ஓடி ஓடி பண்ண. அப்ப கூட இந்த அண்ணனை ஏமாத்த போறோன்னு உனக்கு தோணலையாமா? என்ன நினைச்சா உனக்கு பரிதாபமா இல்லையா மல்லி? ஐயோ அண்ணன், உன் பேச்ச மீறி நான் எதையும் செய்யணும்னு நினைக்கல அண்ணன். அப்புறம் ஏன் அந்த மருந்தை குடிச்ச? நீ மருந்த குடிச்சு என்ன வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்ச்சியில சாகடிக்கலாம் நினைச்சியா? இதுக்கு மேல என்ன தனியா வேற சாகடிக்கணுமா? நான் அப்பவே பாதி செத்துட்டமா. ஐயோ அண்ணன், நான் எங்க மருந்து குடிச்சேன்? என்ன நம்புன? இவ காட்டி கொடுத்துருவா போல இருக்கே. நான் உன்னை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புன. இதுக்கு மேல போய் சொல்லாத மல்லி. நடந்ததெல்லாம் அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு மேல நான் அவமானப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. நான் பண காசு தான் சம்பாதிக்கல, ஆனா மானம் மரியாதை எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதையும் காத்துல பறக்க விட்ட இல்ல? அண்ணன், நீயே என்ன நம்பலன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்? மணவரையில இருக்கும்போது மயக்கம் வந்து விழுந்துட்டேன். எல்லாரும் மருந்து குடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? மருந்து குடிக்கிற அளவுக்கு நான் கோழையான்னு என்ன அப்படியா நீ வளர்த்திருக்க? எனக்கு என்ன தெரியும் பாபு, மல்லி மயங்கி விழுந்ததும் வாயில நொர வேற தள்ளி இருந்ததுல்ல, அதான் மருந்த குடிச்சிட்டாலும் பயந்துட்டேன். இது பாருங்க, இதுவும் நல்லதுக்கு தான். இது பாருங்க மல்லி, நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. விஜய் சார் இப்போதைக்கு உங்க மேல கோவமா தான் இருப்பாரு. சீக்கிரமே அவரை மாத்திடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு மல்லி. நான் எந்த தப்பும் பண்ணலங்க. உங்களுக்கு என் மேல எதுவும் வருத்தம் இல்லையே? சேச்சா, உங்களை விஜய் சார் கூட சேர்த்து வச்சிட்டேங்கிற சந்தோஷம் தான் என் மனசு புற நிறைஞ்சிருக்கு. ஹாப்பி மேரிட் லைஃப், ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் வரேன். சரி, அப்ப நான் வரேன். அண்ணே, சொல்லுண்ணே, நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நடந்தது நடந்து போச்சுமா. இப்ப நீ அந்த வீட்டு மருமக. நாகு சொன்ன மாதிரி நான் இப்ப ஊருக்கு போய் எல்லாத்தையும் தைரியமா சொல்லுவேன். என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு மருமகளா தான் போயிருக்கான்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவோமா? அந்த வீட்டு பெரியம்மா ஊர்ல வந்து உனக்கும் விஜய்க்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அதனால்தான் நாங்க ஊரை விட்டு ஓடி வர நிலைமை ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் பெருமையா சொல்லுவோமா, என் தங்கச்சிய பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் மல்லி, உனக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னு ஞாபகம் இருக்கட்டும். உன்னால அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. நீ ஊர் பக்கம் வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது என் சாவுக்கு வரதா இருந்தாலும் சரி. அண்ணே, என்ன இப்படி பேசுற? நிஜமாதமா சொல்றேன். என் சாவுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்தா கூட அந்த வீட்டு மருமகளா மாப்பிள்ளையோட தான் நீ ஊருக்கு வரணும். அது ஒண்ணு மட்டும் தான் நீ எனக்கு செய்ய வேண்டிய ஒரே மரியாதை. வேற எதுவுமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அது மட்டும் வச்சு குடுமா.
அண்ணே வா நாங்க போலாம். அண்ணி அண்ணி Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதுதான் இது மட்டும்தான் Paneer na Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். Paneer na only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.